அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது நற்சினை வட்டத்தின் 1858வது நாள் தொடர்ந்தாற்போர் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இலவசமாக யோகா பயிற்சி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று நமக்காக யோகா பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்காக யோகா ரத்னா யோகா சுடர் டி திருமதி பிரேமா மேடம் வந்திருக்காங்க. அவங்க எம்எஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம WSCல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க பாண்டிலே நிதானமா பொறுமையா சொல்லிக் கொடுப்பாங்க. நாம எல்லாரும் வந்து இந்த காலை 6 மணி முதல் 7 மணி வரை எல்லோரும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிங்க, ஆடியோ ஆஃப் செஞ்சுட்டு மேடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த யோகா பயிற்சி இன்று 1 மணி நேரம் செய்வோம். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். ஆரம்பிக்கலாம் மேடம். தேங்க்யூ. நன்றி ஐயா. வணக்கம் மேடம். வாழ்க. வணக்கம் சார். வாழ்க. வணக்கம் வணக்கம் மேடம். ஓம் 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 குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. Rub your palm, rub your eyes, massage your face, hold back. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். முதல்ல நம்ம வார்ம் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வார்ம் அப் பண்ண டைமே இல்ல, ஃபுல் பாடியும் வார்ம் அப் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது நீங்க ஜஸ்ட் இந்த 1 minute வாக்க நீங்க பண்ணீங்கனாலே போதும். இன்டர்லாக் பண்ணிக்கோங்க உங்க ஃபிங்கர்ஸ். அப், ரைஸ் யுவர் ஹீல்ஸ். நல்ல அடி பிரதர்ஷனம் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே ரிவர்ஸ் வாக். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாதீங்க. ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் கிடைக்காது. இந்த மாதிரி கைகளை நீங்க ரைஸ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது உடம்புல டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா இப்பவே தெரிஞ்சிடும். அதுக்குதான் கைகளை ரைஸ் பண்ணி முதல்ல இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்றது. இதுலயே நீங்க 8 பண்ணலாம். உங்க மேட்டையே 2 பாகமா பிரிச்சுட்டு நிறைய சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த 8 வாக்கிங் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. அதை நம்ம வந்து இந்த தாடாசன்லயே பண்றது இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் தரும். இந்த மாதிரி 8 8 போட்டுக்கோங்க.
வேற ஸ்ட்ரெச்சிங்கே தேவையில்லை. இதுவே ஃபுல் பாடி உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆயிடும். நெக்ஸ்ட், இப்ப நான் சொல்றத கண்களை மூடிட்டு அழகா செஞ்சு பாருங்க. எப்பயுமே யோகாவை மட்டும் உணர்ந்து செய்யணும். ரொம்ப ஃபாஸ்டா ஓடுலாம் ஓட தேவையில்லை. உணர்ந்து செஞ்சுக்கினாவே அதுக்கு அது மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் 100% கிடைக்கும். இன்ஹேல் பண்ணிட்டே அப், கைகளை மேல உயர்த்தி அஞ்சலி முத்ரா. பொறுமையா கைகளை கீழே இருக்குங்க. செகண்ட் டைம். இப்ப எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுதுன்றத மனசால உணர்ந்துட்டே செய்யுங்க. டவுன். அகைன் தேர்ட் டைம். ரிலாக்ஸ். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Relax. Now, நம்ம ரெண்டு கால்களும் இப்படி வி ஷேப்லயோ இல்ல இப்படி எல்லாம் வைக்க கூடாது. நேரா ரெண்டு காலும் பேரலா இருக்கணும், ஹெச் ஷேப்ல. இப்போ கைகளை சமான முத்ரா வச்சுக்கோங்க. முகுல முத்ரா நம்மளோட நரம்புகளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. 72,000 நரம்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த முகுல முத்ராவும் சமான முத்ரான்னு சொல்லுவாங்க. நம்மளோட தச வாயுக்களையும் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சமான முத்ரா ஹெல்ப் பண்ணும். நீங்க வெறுனே கையை வச்சுன்னு இப்படி சுத்துறதுக்கும் சமான முத்ரா வச்சு சுத்துறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வெளியே தெரியாது. இதோட பெனிஃபிட்ஸுங்க நிறைய thousands ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பொறுமையா காதை டச் பண்ணி சுத்துங்க. ஃபீல் பண்ணி செய்யுங்க. யோகா மட்டும் அப்படிதான். உடல், மனம், ஆன்மா இது மூணும் சேர்ந்து செஞ்சாதான் யோகா. வெறும் உடல் மட்டும் செஞ்சா அது பேர் யோகா இல்லை. ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5. This side. 1 2 3 4 5. Opposite side. 1 2 3 4 5. இந்த கைகளுக்கான இந்த பயிற்சி மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. ரைட் லெக் மட்டும் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சா போதும். கை இப்படி வச்சுக்கோங்க. பேக் ஸ்ட்ரோக் ஸ்விம்மிங். 1 2 சமான முத்திரையில தான் செய்யணும். 3 4 5. Opposite direction. 1 2 3 4 5. Relax. Back to normal. இதே இந்த 2 feet இடைவெளி வச்சுக்கோங்க. 2 கையிலயும் அக்னி சக்தி முத்ரா, நம்மளோட பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இது வரைக்கும் கண்களை மூடிட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். இதுக்கு மட்டும் கண்களை திறந்துட்டு ரைட் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. 180 டிகிரி நீங்க ட்விஸ்ட் ஆகணும். லெஃப்ட் ரைட். உங்களோட அந்த 2 கட்டை விரல் நுனியதான் நீங்க பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left right left. இது பண்ணும்போது ஹிப்ல இருந்து ட்விஸ்ட் ஆகும். இது நம்மளோட இன்சுலின் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டயபெட்டிஸ் வராம பாத்துக்கலாம். டயபெட்டிஸ் வந்தவங்களும் அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கலாம்.
இப்போ 2 கையும் எடுத்துட்டு வந்து முட்டில வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டவுன் லுக். ஃப்ரண்ட்ல பாருங்க. இப்படி தலைய குனிஞ்சுன்னு முட்டியெல்லாம் பார்க்க கூடாது. ஃப்ரண்ட்ல பாருங்க. 1 2 3. Opposite direction. 1 2 3. Again clockwise. 1 2 3. இவ்வளவுதான் செய்யணும் இந்த முட்டிக்கான எக்ஸசைஸ். இதுக்கு மேல நீங்க அதிகமா செஞ்சீங்கன்னா முட்டி வலி வந்துரும். இந்த நிறைய பிரச்சனைங்க முட்டில வர ஆரம்பிச்சிரும். இப்போ தைஸ்க்கான எக்ஸசைஸ் நம்ம தேவி ஆசன்லயே இதை செய்ய போறோம். உங்களால எவ்வளவு ஸ்குவாட் போட்டுக்க முடியுமோ போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களுக்கு லைட்டா அந்த பிரீதிங்ல லைட்டா மூச்சு வாங்குற மாதிரி தெரியும். அது நார்மல் ஆன பிறகு அடுத்த ஆசனா போலாம். மடமடன்னு அடுத்து ஓடணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் விருக்ஷாசன். ரைட் லெக் அப். One, 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஆசனாவே எதுக்காகனா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு. வீட்டுல மாணவர்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவசியம் இந்த ஆசனாவை பண்ண வைங்க. நல்லா படிப்பாங்க. சேஞ்ச் யுவர் லெக். ஒரு சைடு செஞ்சுட்டு இன்னொரு சைடு செய்யாம விடக்கூடாது. One 2 3 4 5 6 7 8 9 10. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது தப்பு செஞ்சோன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாங்கன்னா சேர் போட வைப்பாங்க. இப்ப வாத்தியாருங்க டீச்சருங்கெல்லாம் திட்டவே கூடாது, பனிஷ்மெண்ட்டை கொடுக்க கூடாது. பட் அந்த சேர் போடுறதுலயும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸா நின்னீங்கன்னா 45 மினிட்ஸ் வாக்கிங் போனதுக்கு சமம். உத்கட் ஆசன். One 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதுலயே ஒரு சின்ன வேரியேஷன். ரைட் லெக்க மடக்கிட்டு ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. முட்டி வலி இருக்கவங்க ட்ரை பண்ண வேண்டாம். நமக்கெல்லாம் முட்டி வலி கிடையாது யோகா பண்றவங்களுக்கு. சேஞ்ச் யுவர் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒழுங்கா கணக்கு போடலன்னா நம்மளுக்கு தோப்பு கர்ணம் போட சொல்லுவாங்க. இப்ப அது சூப்பர் பிரெயின் யோகான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்ல. பசங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு சூப்பர் பிரெயின் யோகா தான் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்ல, முட்டி வலி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது சூப்பர் பிரெயின் யோகா. எப்படி நீங்க பிடிக்கணும்னா, இந்த கட்டை விரல கொண்டு வந்து
இந்த காது கிட்ட ஃபுல்லா இந்த கட்டை விரல் போய் காதோட இந்த இடத்த மடல பிடிக்கணும். நிறைய பேர் இப்படி பிடிக்கிறது அப்படிலாம் பிடிக்க கூடாது. கட்டை விரல் ஃபுல்லா போய் இப்படி பிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. கீழே உட்காரும் போது மூச்சை வெளில விடணும். எந்திரிக்கும் போது மூச்சை இழுக்கணும். 8 9 10. ரிலாக்ஸ். இந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்றதுனால நம்மளோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது, லங்ஸ் ஃபங்க்ஷனிங்கும் நல்லா ஆகுது, பிளஸ் நம்ம காலுக்கும் நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது லேடிஸ்க்கு பெனிஃபிட்டான ஆசனா மாலாசன் டு வாயு நிஷ்காஷன். 2 3 இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த ப்ராப்ளம், சரியான ஃப்ளோ இல்லாதவங்க அவங்க எல்லாம் இது செஞ்சானா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்க, தயவு செய்து முட்டி வலி இருக்கவங்க மட்டும் செய்ய வேண்டாம். 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். Next, Surya Namaskar. Get ready for Surya Namaskar. Om Suryaya Namaha. Hasta Uttanasan, Pada Hastasan, Ashwa Sanjalanasan, Parvadasan, Ashtanga Namaskar, Bhujangasan, Parvadasan, Ashwa Sanjalanasan, Pada Hastasan, Hasta Uttanasan, Pranamasan. Pranamasan, Hasta Uttanasan, Pada Hastasan, Ashwa Sanjalanasan, Parvadasan, Ashtanga Namaskar, Bhujangasan, Parvadasan, Ashwa Sanjalanasan, Pada Hastasan, Hasta Uttanasan, Pranamasan. Pranamasan, Hasta Uttanasan, Pada Hastasan, Ashwa Sanjalanasan, Parvadasan, Ashtanga Namaskar, Bhujangasan, Parvadasan, Ashwa Sanjalanasan, Pada Hastasan, Hasta Uttanasan, Pranamasan. Pranamasan, Hasta Uttanasan, Pada Hastasan, Ashwa Sanjalanasan, Parvadasan, Ashtanga Namaskar, Bhujangasan, Parvadasan, Ashwa Sanjalanasan, Pada Hastasan, Hasta Uttanasan, Pranamasan. Fifth set, Pranamasan,
हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. Sixth set, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. Eighth set, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. Ninth set, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, प्रणामासन. Tenth set, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. இப்போ 11th 12th கொஞ்சம் ஸ்லோவா செய்யலாம். ஏன்னா நம்ம நார்மலா போறோம். प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्वसंज्ञानासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणामासन. 12th set, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्वसंज्ञानासन, पर्वतासन, अष्टांग नमस्कार,
Bhujangasana, Parvadasana, Ashwasandlanasana, Padahastasana, Hasta Uttanasana, Pranamasana. இப்போ நம்மளோட பிராண சக்தியும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஐ ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் பிராண முத்ரா, மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல், இது மூணுத்தையும் நுனிய டச் பண்ணிட்டு வஜ்ராசனம், சுகாசனம், ஏதாவது ஒரு ஆசனத்துல பாருங்க. நம்மளோட ஹார்ட் பீட் நார்மல் ஆகுற வரலும் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்த ஆசனா போனா அது மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சூரிய நமஸ்கார் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். அப்பதான் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு சூரிய நமஸ்கார் மட்டுமே பண்ணிட்டு விடலாம். நம்ம வேற எந்த ஆசனமும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அது மட்டுமே ஒரு 12 செட்ஸ். பட் இவ்வளவு ஃபாஸ்டா வேண்டாம். நல்லா பொறுமையா ஒரு 12 செட்ஸ் பண்ணீங்கன்னாவே அன்னைக்கு தேவையான முழு ஸ்ட்ரெச்சிங், யோகாசனத்தினால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமோ அது எல்லாமே சூரிய நமஸ்கார்ல மட்டுமே கிடைக்கும். இப்போ ஒரு முத்ரா பண்றீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க இந்த ஃபிங்கர்ஸ்ல தான் இருக்கணும். என்னமோ பேசிட்டு நானும் முத்ரா பண்றேன்னு பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு முத்ரா வேலை செய்யலன்னு வந்து சொல்லக்கூடாது. ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம எந்தெந்த பூதங்களை வைக்கிறோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்றும் ஆகாயமும் நேரா நிக்குது. நிலம், நீர், நெருப்பு, இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ராக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா நம்மளுக்கு பிராண சக்தி, அதனாலதான் அது பேரே பிராணமுத்ரா. நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட லங்ஸுக்கு நல்லா கிடைக்கும். அதனாலதான் இந்த முத்ரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா நைட்ல தூக்கம் வராது. நைட்ல கண்ணு முழிச்சு வேலை செய்யணும், எனர்ஜெட்டிக்கா இருந்து நிறைய பேர் இப்ப நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு, டிரைவருங்க, நைட்டு கண்ணு முழிச்சு ஓட்டுறவங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் இந்த முத்ரா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது அது மட்டும் இல்ல, கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால கண்ணு ஸ்ட்ரெயின் ஆயிட்டு சில டைம் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிடும் இந்த பிராணமுத்ரா. ஸோ இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஈவினிங் நைட்டு தூங்கணுன்றவங்க தயவு செய்து ஈவினிங்ல மட்டும் பண்ணாதீங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 15 to 20 minutes பண்ணீங்கன்னா அன்னைக்கு பூரா பிரிஸ்கா இருப்பீங்க. டயர்டாகி படுத்துக்கணும், ஆஃப்டர்நூன்ல தூங்கணும், அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. சரி, இப்போ நம்மளோட பிரீதிங் நார்மல் ஆயிடுச்சு. சந்திர நமஸ்கார் பண்ணலாம். எதுக்காக சந்திர நமஸ்கார்னா யூஸ்வலி ஈவினிங்ல பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஒன்லி சூரிய நமஸ்கார் பண்ணி விட்டோம்னா பாடி ரொம்ப ஹீட் ஆயிடும். அதுக்கு நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு வருண முத்ராவும் பண்ணிக்கலாம். பட் இந்த பிராண முத்ரா பண்ணும் போதே நம்ம நிலம், நீர், நெருப்பு மூணுத்தையும் சேர்த்துதான் பண்ணும். இருந்தாலும் சந்திர நமஸ்கார்லயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் சந்திர நமஸ்கார் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான ஆசனாஸ் எல்லாமே சந்திர நமஸ்கார்ல இருக்கு. லெட்ஸ் பிகின். அதுக்குன்னு ஜென்ஸ் பண்ணக்கூடாதெல்லாம் இல்ல, தாராளமா பண்ணலாம். உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. Raise your heels. Namaskarasan. One, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. அப்படியே ஹீல்ஸ் டவுன் பண்ணிட்டு ரைட் சைட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left side 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தேவி ஆசன் எவ்வளவு உங்களால ஸ்குவாட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அர்த்த சந்திராசன். அது பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. முதல்ல இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. and then go front 90 டிகிரில இருக்கணும் நம்ம காலு. ரிலாக்ஸ். ஸ்கந்தாசன். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மாலாசன். இந்த மாலாசன் போஸ்டர்ல மட்டும் ஒரு 1 minute உட்காரலாம். எதுக்காகனா உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனை, வாயு பிரச்சனை இது எல்லாமே சரியாயிடும். நம்மளுக்கு முக்காவாசி 2 பிரச்சனை தான் வாழ்க்கையில. ஒண்ணு மனச்சிக்கல், இன்னொன்னு மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை இந்த யோகாசனத்துல செஞ்சுக்கலாம். மனச்சிக்கலுக்கும் நிறைய யோகாசனங்களும் முதிரைகளும் உண்டு. இது ஒரு 1 minute காலையில உட்கார்ந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சதா சொல்லியிருக்காங்க. டேப்லெட் போட்டு கூட சரியாகாதவங்களுக்குலாம் இந்த மாலாசன் மூலமா சரியாயிருக்கு. நம்ம எதுக்காக பெனிஃபிட்ஸ்க்காக இந்த ஆசனத்தை செய்யறோமோ மனசுக்குள்ள அந்த விஷயம் நம்மளுக்கு சரியாகுதுன்ற ஒரு நினைப்போட செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் அதிகமா வேலை செய்யும். Skandasana opposite side. Relax. Three, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next, Ardha Chandrasan. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parsvarthanasana. 4, 5, 6, 7, 8, 9, 10. Trikonasana. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Sitting postures போயிடலாம். பட்டர்ஃப்ளை போஸ்டர், பத்ராசன் சொல்லுவாங்க. இது பெல்விக் ஜாயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ பண்றதுக்கு ஹிப் ஓப்பனிங்காக செய்யற வார்ம் அப் இது. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு பத்ராசன் இந்த மாதிரி ஃபிளாப் பண்ணாம இருந்தா அது பேர் பத்ராசன், ஃபிளாப் பண்ணிட்டே இருந்தோம்னா பட்டர்ஃப்ளை. தித்திலியாசன் சொல்லுவாங்க. இது நீங்க 1 to 2 minutes ஃபிளாப் பண்ணீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாயிடும். மெனோபாஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர், இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆசனா இதுதான். டெய்லியுமே செய்யணும். கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியலன்னு நிறைய பேருக்கு வயசான ஒரு பிரச்சனை வரும். இதை நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா தாராளமா கீழே உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இப்படி குனிஞ்சிட்டு சாஞ்சிட்டு எல்லாம் செய்யக்கூடாது. நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். யோகால போஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 100 ஆசனா செஞ்சாலும் ஒழுங்கான போஸ்டர்ல செய்யுங்க, அது எந்த யூஸும் கொடுக்காது. ஒரு ஆசனா செஞ்சாலும் கரெக்டா அந்த பிரீதிங் ஃபாலோ பண்ணி பொறுமையா செஞ்சோம்னாவே thousands ஆஃப் பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ கைய ரைட் ஹேண்ட கொண்டு வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு டவுன். அதெல்லாம் ட்விஸ்டிங். ஹிப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். சேஞ்ச் ஆப்போசிட். ரிலாக்ஸ். இப்போ ரைட் ஹேண்ட கொண்டு வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட பின்னாடி வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆப்போசிட். ரிலாக்ஸ். இப்ப நம்ம நிறைய பர்வதாசன் சூரிய நமஸ்கார்ல வரும். இருந்தாலும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கும் நம்ம பர்வதாசன்ல ஒரு 60 செகண்ட்ஸ் நின்னோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் மண்டைக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
முக்கியமா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வருது இல்லைங்களா, டக்குன்னு ஸ்ட்ரோக் வந்து கை கால்லாம் இழுத்துக்குச்சு அப்படின்றவங்க மூளைக்கு ரத்தம் ஒழுங்கா பாயாதான். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் சரியாகலாம். 1 மினிட் நிக்க போறோம். ரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க செய்ய வேண்டாம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் மார்ஜாரி ஆசன். இது வந்து கேட் கவ் ஸ்ட்ரெச் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட லங்ஸ் எக்ஸ்பான்ஷனுக்கும் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம்ல வர பெயின் வராம பாத்துக்கிறதுக்கும் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்ல லங்ஸ்க்கான பெஸ்ட் ஆசனாவும் இதுதான். இது எப்படி செய்யறது பாருங்க. இதுல மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 2 நீக்கும் நடுவுல ஒரு எல்போ அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் புதுசா யாருன்னா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியறதுக்காக 2 கைக்கும் 2 நீஸ்க்கும் நடுவுல ஒரு எல்போ எடுத்துக்கணும். அதாவது ஒரு கியூபிட் அளவுக்கு எடுத்துட்டு 2 கையும் இப்படி இங்க ஒரு கியூபிட் 2 எடுத்துட்டு, இதுதான் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் இல்லைன்னா இந்த ஆசனா கரெக்டா இருக்காது. அப்பதான் நம்ம லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. 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 Relax. ஒரு ஆசனாக்கும் இன்னொரு ஆசனாக்கும் கண்டிப்பா நீங்க பிரேக் விடணும். விட்டாதான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் ஒழுங்கா கிடைக்கும். நம்மளோட பிரீதிங் ஹார்ட் பீட் நார்மல் ஆன பிறகுதான் அடுத்த ஆசனாக்கு போகணும். ஓகேங்களா? சோ நான் அகெயின் சேம் மெஷர்மெண்ட். வியாகராசன்ல நிறைய வேரியேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எல்லா வேரியேஷனும் சொல்லி கொடுக்குறேன். ரைட் லெக் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Now change your leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next, இப்போ folding. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Change your leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next, இப்படி பண்ணிட்டு மூவ்மெண்ட்ல பண்றது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Next, opposite leg. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே சஷாங்காசன்ல படுத்து ஒரு 1 minute ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா டென்ஷன்னால வர தலைவலி, ஸ்ட்ரெஸ், அப்படியே சில டைம் நம்மளையும் மீறி கண்ட்ரோல் இல்லாம கோவம் வந்து பேசணும் திட்டணும் போல தோணும் இல்லைங்களா? அது ஏன்டா பேசணும்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டென்ஷனா இருக்கும்போது இந்த சஷாங்காசன் பண்ணி பாருங்க, சூப்பரா வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நெக்ஸ்ட் வியாகராசன்ல இன்னொரு வேரியேஷன். ரிலாக்ஸ், சேஞ்ச் ஆப்போசிட், பொறுமையா செய்யுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ப்ரௌன் போஸ்டர் போயிடலாம். ஒட்டி குப்புற கவுந்து படுத்துக்கோங்க. அர்த்த சலபாசன். சேஞ்ச் ஆப்போசிட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அர்த்த தனுராசன். Four, 5, 6, 7, 8, 9, 10. Change your leg.
ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் supine posture. மல்லாந்து படுத்துக்கோங்க. சேது பந்தாசன். ரிலாக்ஸ். சாந்தி ஆசன்ல படுங்க. Relax your toes. Relax. 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 Relax your legs. Relax. Relax. ஒரே செகண்ட். Relax your legs. Relax. 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 Relax your abdomen. Relax. 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 Relax your stomach. Relax. 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 Relax your chest. Relax. 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 Relax your head. Relax. 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 Top to bottom, your body is getting relaxed. Relax. Relax. அப்படியே கண்ணை மூடிட்டே நான் சொல்ற இந்த கதையை கேளுங்க. அதாவது நல்ல உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்டோம், மனசுக்கு ஒரு நல்ல சிந்தனையோட முடிப்போம். ஒரு நாட்டுல நிறைய தொற்று வியாதி இருந்தது. இத அந்த நாட்டு அரசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மக்கள் மேல ரொம்ப ரொம்ப அவர் அன்பான அரசன். நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு அவரால தாங்க முடியல. ஒவ்வொரு வீட்லயும் ஏதோ ஒரு தொற்று வியாதி புடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ கடவுளை நோக்கி அவர் வேண்டுறாரு. கடவுளே, என் மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ கடவுள் அவர் முன்னாடி தோணி, இந்த மாதிரி வர அமாவாசை அன்னைக்கு, நாளைக்கு அமாவாசை தானே, வர அமாவாசை அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்க ஒரு கிணத்துல கொண்டு போய் ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒரு வாளி பாலை கொண்டு போய் அந்த கிணத்துல ஊத்துங்க. உங்க நாட்டுல இருக்க தொற்று வியாதி போயிடும்
அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. இவர் வந்து அரசன் என்ன பண்றாரு, அவங்க காவலாளிகள் கிட்ட சொல்லி எல்லா மக்களுக்கும் அறிவிக்க சொல்றாரு. எல்லா மக்களும் ஒத்துட்டு அந்த கிணத்துல ஒரு வாளி பால் எடுத்துட்டு போய் ஊத்த போறாங்க. அந்த ஊர்லயே ரொம்ப கஞ்சத்தனமா இருந்த ஒரு வயசான பெண்மணி மட்டும், நம்ம வீட்டுலதான் யாருக்கும் இந்த தொத்தி வியாதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஆளுதான், எதுக்கு நான் வேற தண்டமா இந்த பால் எடுத்துட்டு போய் கிணத்துல ஊத்தணும், நான் ஒருத்தர் இந்த வாளி பால் எடுத்துட்டு போய் ஊத்தலைன்னா யாருக்கு தெரிய போகுது, கிணறு நிறைய ஊரெல்லாம் ஊத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல ஊத்திடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது, யாருக்குமே வியாதி சரியாகல. அரசருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா கடவுளே நேர்ல வந்து சொல்லியும் நம்ம நாட்டு மக்களுக்கு சரியாவலையே அப்படின்னு சொல்லிட்டு தானே நேரடியா போய் அந்த கிணத்தை பார்க்க போறாரு காவலாளிகளோட. போய் கிணத்தை எட்டி பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி தாங்கல. கிணத்துல ஒரு சொட்டு பால் கூட இல்ல, மொத்தமும் தண்ணியா மட்டும்தான் இருந்தது. அப்பதான் புரிஞ்சுது, யாருமே ஒரு வாளி பாலை எடுத்துட்டு போய் ஊத்தல. எல்லாருமே நாம ஊத்தல்னா என்ன, நாம ஊத்தல்னா என்னன்னு சொல்லிட்டு தண்ணிய மட்டுமே ஊத்திருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம நாடு முன்னேறணும்னா, நம்ம நாட்டுல இருக்க பிரச்சனைங்க சரியாகணும், ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணா மட்டும்தான் சரியாகும். நாம செய்யலனா என்ன, அவங்க செய்ய போறாங்கன்னு நம்ம இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நாடும் முன்னேறாது, நம்ம வீடும் முன்னேறாது. இந்த அற்புதமான சிந்தனையோட இந்த வகுப்பை முடிக்கிறேன். பொறுமையா கை கால்களை அசைங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு உங்க தலையை அசைச்சிட்டு பொறுமையா லெஃப்ட் சைடு திரும்பி எந்திரிச்சு உட்காருங்க. கண்களை மூடிக்கோங்க, கண்களை திறக்க வேண்டாம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Hands in Anjali Mudra. Closing prayer. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्ति. Rub your palms, rub your eyes. அப்படியே கண்களை மூடிட்டு உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா புருவ மத்தியில வச்சுட்டு நான் சொல்றவங்களை எல்லாம் வாழ்த்திட்டே வாங்க. உங்க வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க. உங்களுக்காகவே யார் வயிற்றுலயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு மனுஷி உங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. உங்களோட மக்கள் செல்வங்களை ஒவ்வொருத்தரா கண் முன்னாடி கொண்டு வந்து வாழ்க வளமுடன்னு வாழ்த்துங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா உங்களுக்கும் அது வந்து மனதளவுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ரத்த சம்பந்தங்கள் அவங்கலாம். அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி கண் முன்னாடி கொண்டு வந்து வாழ்த்துங்க. வாழ்த்துகளோட பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் நீங்க யோகா பண்ணிட்டு ஒரு தெளிந்த மனநிலையில அடுத்தவங்களை வாழ்த்துறதுன்றது அந்த வாழ்த்து நேரடியா போய் அவங்களுக்கு சேரும். தொழில்துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு துணை இருப்பவங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, பால் பேக்கெட் போடுறவங்க, வாசல் பெருக்கிறவங்க, குப்பாள்றவங்க, காய்கறி குடுக்கறவங்க, இவங்க எல்லாரும் வாழ்க்கணும். ஒருத்தர் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிட்டா அன்னைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது.
மாற்று கருத்துடையோர், இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோட வாழ்த்துங்க. எதுக்காக முதல்ல மாற்று கருத்துன்னு? எல்லாருக்குமே எல்லாமே ரைட் கிடையாது. அவங்கவங்க சைட் பார்க்கும்போது அது எது சரி இல்லைங்களா? அதனால அவங்களும் வாழ்க வளமுடன் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அவங்க மூலியமா நமக்கு வர பிரச்சனைகள்லாம் 90% குறையத்த பார்க்கலாம். இந்த NCV-ய நம்மளுக்கு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்க திரு பாலன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் சேர்ந்து சொல்லுங்க. இதுக்கு டெக்னிக்கல் டீம்ஸ் உதவி செஞ்சுட்டு இருக்க ராமமூர்த்தி ஐயா, பாஸ்கர் நாராயணன் சாரு, ஸ்ரீகணேஷ் ஐயா, இவங்க எல்லாருமே வாழ்க வளமுடன். இதுல ரெகுலரா சேவை செஞ்சுட்டு இருக்க அனைத்து ஆசிரிய பெருமக்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. உங்களோட உடல் நலனுக்காக 1 மணி நேரம் ரெடி ஆகி அவங்க எல்லாம் செய்யறதுன்றது அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம் ராமமூர்த்தி ஐயா. ராமமூர்த்தி ஐயா. ஓகே மேம். வகுப்பு மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி மேடம். தேங்க்யூ சோ மச். நன்றி பூபதி சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. நான் பச்சன் பேசுறேன். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆசனாசம் நீங்க வந்து நல்லா எளிமையா விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க. அதே நேரத்துல வந்து அவருடைய பலன்களையும் நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது மேடம். உங்கள் சேவை தொடரட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வணக்கம் பிரேம மேம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெரோட்டல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயில் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த NC டீம் அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்களுடைய அந்த வேதாத்திரி மகரிஷியுடைய அருள் எங்களுக்கு கிடைத்த மாதிரி அவர் ஃபீல் ஆகுது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. Thank you, madam. Thank you, Manjula from Bangalore. Thank you, madam. Very good session. Thank you. Thank you. Thank you very much. Thank you, NCV. Thank you. Thank you, madam. வணக்கம் பிரேமா மேம். பூபதி பேசுறேன். சொல்லுங்க சார். அருமையான ஊற்று. உங்களுடைய இனிமையான குரலில் கட்டுண்டோம். ஒரு இனிமையான ஒரு அழகான ஒரு வகுப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. உங்களுடைய சேவை என்றும் இந்த NCV-க்கு கிடைக்கணும். வாழ்க வளர்க நோக்கம். தேங்க்யூ மேம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதம். பிரேமா மேடம் எப்போது கிளாஸ் எடுத்தாலும் அற்புதமா எடுப்பாங்க. யோக ரத்னா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. NCV-யோட யோக ரத்னா அவங்க. தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை என்றும் NCV-க்கு தேவை. நன்றி. அதே மாதிரி நாளை மறுநாள் கூட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டே இருக்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடலாம்னு இருக்கோம். ஸோ அதனால நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்பெஷல் செக்ஷன். நீங்க மட்டும் இல்ல, எப்போதுமே சொல்லிட்டு இருக்கோம், யாம் பெற்று இன்பம் பெருக இவ்வையகம். அவ்வளவுதான். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் இந்த யோகாக்குள் அழைச்சிட்டு வரலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய்களின் தாய் அப்படின்னு அதை சொல்றாங்க. அந்த நோய் வந்துச்சுன்னா எல்லா நோயும் வந்துட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். அது வந்தவங்கள அதை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி நார்மல் லைஃபுக்கு வரணும். அதான் எங்களுடைய ஆசை, எண்ணம். அதனால அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நாளை மறுநாள் அனைவரும் ஜாயின் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரேமா மேம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்கு சார், கேக்கு. ரைட். அதே மாதிரி அதே மாதிரி சனிக்கிழமை டாஸ்லிங் அவார்ட் எங்க RK கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு ஈவென்ட் ப்ரோக்ராம் நடக்குது. ஏர்டெல் சூப்பர் சிங்கர், சினி செலிபிரிட்டிஸ், ஜீவா, கோபிநாத், நிறைய பேர் வராங்க. பாலா, இவங்கெல்லாம் வராங்க. நம்மளுக்கு ஒரு 100 டிக்கெட் நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம் NCV-க்காக. அது எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 50 டிக்கெட் தான் கையில இருக்கு. வெளியில 1082 ரூபா. நமக்காக நம்ம NCV 582 ரூபா போடுது.
நீங்க 500 ரூபாய் கொடுத்தா போதும். ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். சனிக்கிழமை 31/5/2025 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும். 4 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். போரூர், வளசரவாக்கம் இந்த ஏரியால இருந்து ஒரு வேன், ஏஜிஎஸ் காலேஜ்ல இருந்து ஒரு வேன் ரெடி ஆகுது. வேற யாராச்சும் இந்த பக்கம் வரணும்னா உங்களையும் பிக் பண்ணிட்டு போயிடலாம். நன்றி. இது என்சிவிக்காக, மற்ற இதுல எல்லாம் வராது. என்சிவி டைரக்டர்ஸ் இதுல வரும். நீங்க யாராச்சும் வேணும்னா அந்த உங்களோட இதுல யாராச்சும் எங்களோட டைரக்டர்ஸை இல்ல ஆபீஸ் பேரரை கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கும். நீங்க மட்டும் இல்ல, அதற்கும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வரலாம். ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல டேசிலிங் அவார்ட் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அங்கேயே வெல்கம் ட்ரிங்க்ஸ், டீ, ஸ்நாக்ஸ், ஈவினிங் டின்னர் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அங்க ராமமூர்த்தி சார் வரப்போறாரு. அவரோட தலைமையில் அவர் வந்துட்டாலே என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, டன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மற்றவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். Good morning, சுஜாதா தியாகராஜன் ஃப்ரம் துசான், அரிசோனா. ரொம்ப அருமையா இருந்ததுமா செஷன். தேங்க்யூ சோ மச். காட் பிளெஸ் யூ மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளம். சார் வணக்கம் சார், பன்னீர்செல்வன் பேசுறேன். டியூஸ்டே அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் சுகர் சொன்னீங்க. இந்த டைமிங் இல்லை, ரெகுலர் டைமிங் தானே இல்லை இதுக்கு தனி டைமிங் இருக்கா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. குரூப்ல வரும் சார், ரெகுலர் டைம் தான் இருக்கும். குரூப்ல வரும் சார், யார் எடுப்பாங்க? ரெகுலர் டைம் 6 to 7 சேம் செஷன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம், ராமூர்த்தி பேசுறேன் மேடம். ரொம்ப அருமையா இருந்து வார்ம் அப் செய்ய சொல்லுவேன். யார் எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், அது பெனிஃபிட் எல்லாம் சொல்லி கொடுத்துனே வந்தீங்க. சூரிய நமஸ்கார், அப்புறம் சந்திர நமஸ்காரம் அப்படியே பெனிஃபிட்டோட சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி அது லிங்க் ஆசனங்களோட அப்படியே சொல்லி கொடுத்தீங்க. நாங்களும் வந்து உணர்வுபூர்வமா டைம் கொடுத்து உணர்வுபூர்வமா செஞ்சோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். பாஸ்கர் நாராயண். வணக்கம் மேடம், சாந்தி மேடம் பேசுறேன் மேடம். வாழ்க வளமுடன். அருமையா இருந்தது மேடம். உங்களுக்கும் நச்சல் வட்டத்துக்கும் வாழ்க வளமுடன். நன்றி மேடம். பாஸ்கரன் சார். சொல்லுங்க சார். சாட்டர்டே டாஸ்லிங் அவார்டு என் பேரை போட்டிருக்கீங்க, பாத்துக்கலாம். ஓகே சார். ஓகே, ஏன்னா நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். வாங்க சார். இல்ல, அன்னைக்கு எனக்கு கிளாஸ் போட்டிருக்கு, அதுக்கு சொல்றேன். ஓகே சார், மாடிஃபை பண்ணிக்கலாம். குட் மார்னிங். தேங்க்யூ ஜி. அதுக்கு முன்னாடியே போட்டு அருமையான செஷன் மேடம். நன்றிங்க. தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க. அந்த புன்சிரிப்பு தாமா ஒரு தெய்வீக சிரிப்பு. நல்ல விஷயம். கடவுள் கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க. வாழ்க வளம்.